ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்குச் செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்குச் செய்யப் போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார். நாம் இப்பொழுது எல்லாருமே தேவனை சந்திப்பதற்கு தான் காத்திருக்கிறோம். சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம், எதிர்பார்ப்பு எல்லாமே அதுதான். இப்போ நீங்கள் கம்பெனி எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்கன்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம், சபை உருவாக்கப்பட்டதனுடையதான நோக்கம் என்னன்னா, அவர் வரும்பொழுது அவரோடு கூட போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது. சபையினுடைய ஒரே வேலை அதுதான். சபையினுடைய நோக்கம் வேறையா மாறிடுச்சு. இந்த கடைசி காலத்தில் சபை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆசீர்வாத ஸ்தலம் ஆயிடுச்சு, அப்புறம் களியாட்டங்களுடைய ஸ்தலமாக மாறிடுச்சு, பண்டிகை கொண்டாடுற ஸ்தலமாக மாறிடுச்சு. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அதெல்லாம் இல்லை. அவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. எப்போ இயேசு வந்தாலும் நாம் போகணும் அப்படின்னு, அதான் அவங்களுடைய ஒரே மோட்டிவாக இருந்துச்சு. இன்னொன்று சுவிசேஷம் சொல்கிறதா இருந்துச்சு. அவங்க ஆயத்தப்பட்டாங்க, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. இந்த 2 வேலையை மட்டும்தான் சபை செய்து கொண்டே இருந்துச்சு. அப்புறம் நாளாக வருகை காலம் கொஞ்சம் தாமதமாக ஆக, அப்போ அவங்களாம் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் வர வர சபையினுடைய நோக்கம் என்னவாயிருச்சு, முடிவடைஞ்சிருச்சு. அதாவது மாறி போச்சு. உதாரணமாக அவங்களுக்கு தெரியும், செல்ஃபோன் எதுக்காக வச்சிருக்கிறோம்? செல்ஃபோனுடைய நோக்கம் என்ன? செல்ஃபோன் எது கண்டுபிடிக்கப்பட்டது? அது பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது, ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஆனால் செல்ஃபோன் ஆடு கொடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா, இப்போது 12 பிக்சல் கேமரா, 40 பிக்சல் கேமரா அப்படின்னு போடுவாங்க. டிஸ்பிளே பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி டிஸ்பிளே, இந்த மாதிரி டிஸ்பிளேன்னு பாடுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, கலர் பாருங்கள், பின்னாடி இந்த கலரில் வந்திருக்கு, இந்த ஷேப்பில் வந்திருக்கு. ஆனால் என்றைக்காவது அந்த ஃபோனில் வாய்ஸ் கிளாரிட்டி, அதாவது உங்களுடைய கனெக்ஷனுக்கான காரியங்களை பற்றி எதுவுமே இருக்காது. உங்கள் கனெக்ஷனை பற்றி ஆடில் வராது. ஏன்னு சொன்னால் அதில் ஒரு மாற்றத்தையும் பண்ண முடியாது. 3G 4G 5Gன்னு சொல்லி மாறும், ஸ்பீடாக இருக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயத்தில் எந்த விதமான இதையும் செய்ய முடியாது. அதான் அதோடைய நோக்கம். இப்போ நம்ம அது தவிர்த்து செல்ஃபோன் இப்போ எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு. டைம் பார்க்கறதுக்கு ஆயிடுச்சு, கேமராவாக மாறிடுச்சு, அப்புறம் கம்ப்யூட்டராக மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் என்ன? பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபை கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, கர்த்தர் உருவாக்குறதுடைய நோக்கம் என்னன்னா, சபையை பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட போவதற்கு, நாம் போய் பரலோகத்துக்கு போவதுக்கு தான் அது. இதை தவிர சபையினுடைய வேற ஒரு காரியமே இல்லை. ஆனால் இப்போ சபை அதை தவிர்த்து மெகா பிக்சல் கேமரா, கலரு, இந்த மாதிரி மற்ற எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எல்லா விஷயத்திலும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுனால அதோட மெயின் நோக்கத்தை பற்றி இப்போ யாரும் கவலைப்படாமல் விட்டுட்டாங்க. யாராவது செல்ஃபோன் வாங்கும்போது கேட்குறாங்களா, சார் இது பேசினா எவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகும், கனெக்ஷனுக்கு என்ன அப்படின்னா அதை பற்றி யாரும் கேட்க போகிறதே கிடையாது. எத்தனை ஜிபி இருக்குது, எத்தனை ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிக்கப்பட்ட மெயின் நோக்கத்தை நாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அது இருக்குது. ஆனால் அந்த மாதிரி தான் சபையும் மாறிவிட்டது. சபையினுடையதான நோக்கம் வருகையில் போவதற்கு, இயேசுவை சந்திப்பதற்கு, பரலோகத்துக்கு போவது, இதுதான் சபையுடைய வேலை. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா? மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணதுனால இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற இடத்தில் சபை இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். சில நேரத்தில் வீட்டை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது பாஸ்டர் வராங்க, வீட்டுக்கு பெரியவங்க யாராவது வராங்கன்னா சமைக்க போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சும்மா இருக்கிற ஆளெல்லாம் ரெடியாக இருக்கும், குளிச்சு ரெடியாக இருக்கும். ஆனால் வர்றவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, கஷ்டப்பட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ரெடி ஆக மாட்டாங்க. அவங்க கடைசியாக வர்றாங்கன்னு சொன்ன உடனே இருங்க நான் ஓடி போய் குளிச்சுட்டு டக்குன்னு ஒரு புடவை கட்டிட்டு மாற்றிட்டு வந்துடுறேன், அவங்க உட்கார சொல்லுங்கன்ட்டு ஓடுவாங்க, அறக்க பறக்க ஓடுவாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க, ரெடி ஆவாங்க. அந்த மாதிரி தான் சபையும் இருக்குது. நிறைய வேலையில் சபை பிஸியாக இருக்கிறதுனால நம்ம ரெடியாக இருக்கிறோமே தெரியாது. இப்போவாவது ரெடி ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அவ்வளோதான். நீங்கள் சபைக்கு வந்த நோக்கம் அவ்வளோதான். சபை வேறு எதுக்கான இடமும் இல்லை. நீங்கள் ஒழுங்காக உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா பூமியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் தானாய் வரும். கர்த்தர் அதை கொடுப்பார். நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தாய் தகப்பனை ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீடித்த ஆயுசை கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் ஃபார்முலா தந்துடுவார். ஆனால் சபைக்கு நீங்கள் வருவதோட நோக்கம் என்னன்னா பரலோகத்துக்கு போகணும். அதான் மெயின் கான்செப்ட். அப்படியானால் இந்த தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா? அதான் கேள்வி. ஆண்டவர் முதலாவதாக மனுஷனை படைத்து விட்டு அவனை சந்திக்க வருகிறார். அதே தேவன் இதை இன்னொரு இடத்திலும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன்,
நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். 2வது வசனம் வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வருகை வந்துருச்சு, வாசல்ல நிக்கிறாரு, கதவை தட்டுறாருன்னு தெரியுது. ஆனால் அவர் சொல்ற கதவை திறப்பதற்கான ஒரு தடை என்ன, அந்த கதவை திறந்து நேசரை பார்க்கறதுக்கு முடியல அப்படிங்கிறதுக்கு அவள் சொல்ற ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது வசனம் சொல்லுது, என் வஸ்திரங்களை கழட்டி போட்டேன். அப்படி என்றால் என்ன சொன்னா, சபை நிர்வாணமாய் இருக்கிறது. அதோட அர்த்தம் என்ன? நிர்வாணமாய் இருக்கிறது. லவோதிக்கேய சபைக்கு தான் ஆண்டவர் கதவை தட்டுவார். உங்க எல்லாருக்கும் தெரியும், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். வெளிப்படுத்தல் 3:20 இருக்கு, கதவை தட்டுறாரு. ஆனா அந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நீ நிர்வாணியா இருந்தும் அப்படின்னா அர்த்தம்னா சபை வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்கு என்ன இல்லையா? வஸ்திரம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை எப்படி இருக்குது? நிர்வாணமாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. அதோட அர்த்தம் என்ன? கர்த்தர் அநேக வஸ்திரங்களை நமக்கு போடுகிறார். மிக முக்கியமானது ரட்சிப்பின் வஸ்திரம். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் உங்களை என்னையும் ஆண்டவர்கிட்ட முன்னாடி நிற்க வைக்குது. இப்போ ஆண்டவர் ஏதேன்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏதேன்ல ஆதாமை பார்க்க வராரு. ஆதாம் தேவனை பார்ப்பதற்கு கூடாமல் போனதுக்கு ஒரே காரணம் என்ன? அவன் என்ன சொல்றான்னா, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால். அப்ப முதல் சபை என்ன செய்து? ஓடி ஒளிஞ்சிருச்சு. எதுக்கு ஒளிஞ்சிச்சுன்னா, தான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. இப்ப மணவாட்டியை பார்த்து கர்த்தர் கதவை திறக்க சொல்றாரு. அதுக்கு மணவாட்டி சொல்ற காரணம் என்ன? நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு சபையை பார்த்து 3:17 வெளிப்படுத்தின விசேஷத்துல, நீ நிர்வாணியாய் இருப்பதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆண்டவர் வருகிற காலத்துல, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்துல சபை எப்படி இருக்கிறது? நிர்வாணமா இருக்கிறது. நிர்வாணம் என்று சொன்னால் கர்த்தர் உடுத்து வித்ததான வஸ்திரம் எங்கே? ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் புஸ்தகத்துல, நீ ரத்தத்திலே கிடந்தாய், உன்மேல் என் வஸ்திரத்தை போட்டு பிழைத்திரு என்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்கிறார். இந்த வஸ்திரம் கர்த்தர் வரும்போது இருக்கணும். அந்த வஸ்திரத்தோடு இருக்கிற இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ரட்சிப்புனா என்ன? அது ஒரு ப்ராசஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வசனம் சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தாலே கழுவப்படுவது ரட்சிப்பினுடைய ஆரம்பம். அதுக்கு அடுத்து ரட்சிப்பினுடைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து வசனம் தெளிவா சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ரட்சிப்பு இருக்குது. ஒருவன் ஞானஸ்நானத்தினாலே ரட்சிக்கப்படுகிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவார். இப்படி ஒவ்வொன்றும் ரட்சிப்பின் ஸ்டேட்டஸ் இருக்கு. அடுத்து போயிட்டே இருக்குது. அதுல முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவுல நான் என்ன ஆயிட்டேன்? கொஞ்சம் படுத்துட்டேன். மணவாட்டி சொல்றா, ஆமா நான் ஓடுற ஓட்டத்துல கொஞ்சம் படுத்துட்டேன், வஸ்திரத்தை கலைந்தேன். இப்ப இதுதான் நீங்க பிரச்சனை. இயேசு வருகிறார் என்பது நன்றாக தெரிகிறது, செய்தி கேட்கிறோம். இது மட்டும் இல்லை, நாங்க சொல்றது மட்டும் இல்லை, நீங்க கேட்கறது மட்டும் இல்லை. நிறைய இடங்கள்ல இப்ப தெளிவாவே கடைசி காலத்தை பத்தி அடையாளங்களை பேச தொடங்கிட்டாங்க. அப்படி நல்லா தெளிவா தெரியுது. ஆனால் நேசரை சந்திக்க ஆயத்தமா இருக்குதா? உங்கள் வஸ்திரம் சரியா இருக்குதா? நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க நல்லா ரெடியாகி உட்காந்துருப்பீங்க. ஆனா யாராவது வீட்டுக்கு வந்தோம்னா டக்குன்னு உங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. கரெக்டா இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணி கொள்ளுவீங்கல்ல. காலைல ரெடியாகி சர்ச்சுக்கு போகும்போது பாருங்க, கிளம்பி எல்லாம் போகும்போது திடீர்னு ஒரு தடவை கண்ணாடியில் ஒரு தடவை என்ன செஞ்சிருப்பீங்க? பார்த்து கொள்ளுவீங்க. எதுக்கு அதை பாக்குறீங்கன்னா, பர்ஃபெக்டா இருக்கிறோமா, நம்ம சந்திக்க போறோம், வெளியே போறோம், கரெக்டா இருக்குதா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும். இந்த ரட்சிப்பு பூரணப்படுகிறதா? எனக்குள்ள இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றார் சபையை பார்த்து, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர்கிட்ட ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அன்பு அல்லது அந்த ரட்சிப்பு, அந்த அனுபவம், பரிசுத்தாவியை பெறும்போது இருக்கக்கூடியதான அந்த சந்தோஷம், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது இருக்கிற வைராக்கியம், இயேசு வருகிற வரைக்கும் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா அதிகரித்து கொண்டே போகணும். ஒரு இடத்துல படுக்க தோணுது, கொஞ்சம் சோர்வடையுது, இப்படியே ஓடிட்டே இருக்கிறோமே. யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஊழியத்துக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே இப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். அது ஒரு ரொட்டீன் லைஃப் ஆயிடும். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன மிக முக்கியமான விஷயத்துல, ஊழியத்தை தொடர்ந்து செய்யும் போது அது உனக்கு ஒரு மிஷின் மாதிரி ஆயிடும்.
அது ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஆயிடும், அது அன்றாட வேலை மாதிரி ஆயிடும். அப்போ உனக்கு அது மேல என்ன ஆயிடும்னா, டெய்லி வர மீட்டிங் போறோம், வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ஏஞ்சி போறோம், இந்த பேர்டன் அது மேல எதுக்கு ஓடுறோங்கிற பேர்டன் போயிடும். அதுக்கப்புறம் அது வேலையாகும், சம்பாத்தியமாகும், குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு பொழப்பு மாதிரி மாறிடும். ஊழியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் போகுது. கொஞ்ச நாள் ஆன உடனே அப்படியே கொஞ்சம் அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அது மேல இருக்கிற காரியங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா நான் சொல்லுவேன், கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் 33 வருடம் ஆகிறது. இன்னைய வரைக்கும் அந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வோ அசதியோ வந்ததே இல்லை. கர்த்தர் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் இன்னும் உற்சாகப்படுத்துகிறார். இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் எந்துவா ஓடு, இன்னும் நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் பவுல் சொல்றார், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சியாய் தொடர்கிறேன். நல்லா பாருங்க, ஓடிட்டே இருக்கிறவன் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கவே மாட்டான். அவன் என்ன எப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் நினைப்பான், அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு அந்த கோட்டை தாண்டிட்டு தான் அவன் ரெஸ்ட் எடுப்பான். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அத்தனை பேரும் நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறான்னா அவன் அன்ஃபிட்னு அர்த்தம். நீ ஓடுகிற ஓட்டத்துல உனக்கு எப்பயாவது ஒரு சோர்வு வருகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன, சரி ஓகே ரைட்டு, இப்படி வந்தோம் 20 வருஷமாச்சு ஆண்டவருக்குள்ள அப்படின்னு ஒரு சோர்வு வருதா? யுவர் அன்ஃபிட். இன்னும் வைராகியம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகணும். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளர்ந்துருக்கணும். அதுதான் நேசரை சந்திப்பதற்கான ஆயத்தம். உன் வஸ்திரம் இன்னும் புதுசாகிட்டே போகணும். இன்னும் வஸ்திரம் என்ன ஆகணும்? கரை திரையற்றதா மாறணும். கழட்டி போடுறதுக்கு அல்ல ரட்சிப்பின் வஸ்திரம், கர்த்தர் வரும் வரைக்கும் உடுத்து வைத்திருப்பதுக்கு தான் ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னைக்கு நிறைய சபைகள் நிர்வாணமாய் இருக்கிறது. நிர்வாணம்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாது இருக்கிறது. ஆனா சபைக்குள்ள மத்த எல்லாம் இருக்குது, அத்தனை இருக்குது. அவர் சொல்றா பாருங்க, பாதங்களை கழுவினேன், அதெல்லாம் இருக்கு, சுத்தமா தான் இருக்குது, ஆனா வஸ்திரம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் நேசர் சந்திக்க வராரு, தான் உண்டாக்கின மனுஷனை பார்க்க வராரு. அப்ப அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து. அப்பனா என்ன அர்த்தம்? எனக்குள்ள ஆண்டவரை நீர் பார்க்க கூடாதபடிக்கான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, நிர்வாணமா இருக்கிறது. அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஆதாமுக்கு தான் நிர்வாணியா இருப்போம் என்பது தெரிகிறது. அதனாலதான் பயந்து என்ன பண்ணிட்டானா, ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வசனம் சொல்லுது. ஆனா நீங்க அந்த வெளிப்படுத்தல் 3:17 வாசிச்சு பாருங்க, திருப்பி வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:17, நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல். தெரியலையாமா சபை கர்த்தரை விட்டு தூரம் போனதே சபைக்கு தெரியலையாமா. நாம இன்னும் ஆண்டவர்கிட்ட இல்லைங்கிறதே கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரு? சர்ச் கையில பைபிள் இருக்குது, வாரம் ஆராதனைக்கு வரோம், உட்கார்றோம், எழுந்திரிச்சு போறோம். கிறிஸ்துமஸ் வருது, ஈஸ்டர் வருது, பண்டிகை வருது, அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறோம், நல்ல பிரியாணி சாப்பிட்றோம், கேக் கொண்டாடுறோம், எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர்கிட்ட தான் நிர்வாணி என்பதை அறியாத ஒரு கூட்டம். ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னே ஒரு தெரியல. ஆனால் நாம எல்லாருமே ரிலீஜியஸ் பீப்புள், வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்போம். வசனம் சொல்லுது, அவனுக்காவது வஸ்திரம் இல்லைன்னு தெரிஞ்சு, நிர்வாணின்னு தெரியுது. ஏன்னா அவனுக்கு வஸ்திரம் இல்லை. அப்ப ஆண்டவர் வஸ்திரத்தை செஞ்சு போடல, அவனுக்கு வஸ்திரமே கிடையாது, தெரியாது. இப்ப வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. சொல்றாரு, நான் வஸ்திரத்தை கொடுத்தேன், என் வஸ்திரத்தை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அந்த வஸ்திரம் உனக்கு இல்லாததே உனக்கு தெரியாம இருக்குது. உனக்குள்ள இருக்கிற குறை உனக்கே தெரியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால். இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்துவை சந்திக்க கூடாதபடிக்கு இருக்கிற குறை தெரியுதா? நம்ம கிட்ட இருக்கிற பர்ஃபெக்ஷன் தான் நமக்கு தெரியுது. நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது நீங்க எதுக்கு அதை பாக்குறீங்கன்னா, அதுல என்ன எனக்கிட்ட குறை இருக்குது, இன்னும் கொஞ்சம் வகுடு நேரம் எடுக்கணுமா, இல்ல இங்க எங்கேயாவது பவுடர் திட்டா இருக்குதா, அதை சரி பண்றது தான் கண்ணாடியை பாக்குறீங்க. கண்ணாடி என்பது சரிப்படுத்துகிற இடம். சிலர் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே நிப்பான், அவன் அழகா அவனே ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் கடைசி வரைக்கும் அவனை சரி பண்ண மாட்டான். ஏன்னா அவன் குறை அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. சிலருக்கு அப்படி இருக்கு, அது பார்த்துட்டு அவங்களே நினைச்சுப்பாங்க, உலக அழகியை விட நம்ம தான் அழகா இருக்கோம், ஆனா நம்மளை பத்தி யாருக்குமே தெரியல அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. நீங்க அழகை பத்தி பார்க்கறதுக்கு கண்ணாடி அல்ல, சரி பண்ணுவதை. நான் இன்னும் அதான் தான் பைபிள் சொல்லுது. கொரிந்தியருக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிங்க பாப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கண்ணாடியில பார்க்கும்போது நீங்க தெரிவீங்களா, கர்த்தருடைய மகிமை தெரியுமா? நீங்க போய் கண்ணாடியை பார்க்கும்போது நீங்க தெரிவீங்களா, கர்த்தருடைய மகிமை தெரியுமா? இப்ப நீங்க போய் கண்ணாடியில உங்களை பாக்குறீங்க, பார்க்கும்போது உங்களை தெரியுமா, மகிமை தெரியுமா? நீங்க தானே தெரிவிங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, கண்ணாடியில காண்கிற விதமாய் கர்த்தருடைய மகிமையை கண்டு அந்த சாயலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணாடி பார்க்கறதுக்கு என்ன காரணம்? சரி பண்றது. எப்படி சரி பண்ணோம்?
இந்த இடம் இப்படி இருக்கு, இந்த இடம் இப்படி இருக்குன்னு சரி பண்ற மாதிரி அவருடைய சாயலை கண்ணாடியில பார்த்து, அந்த கண்ணாடியில எப்படி நீங்க உங்களை பார்த்து சரி பண்ணீங்களோ அந்த மாதிரி அதுல இருக்கிற இமேஜ், இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அதுல கர்த்தர் தெரிவாராம். அவரை பார்த்து எப்படி உங்களை சரி பண்ணிப்பீங்களோ, உங்களை சரி பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை சரி பண்ணிக்கணுமா? இல்லை இப்படி மாறணும், இவரை மாதிரி இப்படி மாறணும். அந்த கண்ணாடியில எப்படி உங்களை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணி கொள்வீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கணுமா? என்ன அழகான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் பாருங்க. இன்னைக்கு நாம நம்மளை சரி பண்ற இடத்துல இருக்கமான்றதான் கேள்வியே. வஸ்திரமே இல்லாம இருக்கிறோமா? அப்புறம் எப்படி அவரை சந்திக்க ஆயத்தப்பட முடியும்? அவரை சந்திக்க ஆயத்தப்படணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஓடி ஒளியாம தைரியமா நிக்கணும். தைரியமா நின்னா தான் அவரோட கூட போக முடியும். வசனம் நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தமா இல்லை, ஓடி ஒளிகிற இடத்துல இருக்கிறோம், படுத்து கிடக்கிறோம், கதவை திறக்க ரெடியா இல்லை. உங்களை நீங்கள் சரி பண்ணி கொண்டு அவரை சந்திக்கிற இடத்தில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சபையில் இருந்தாலும், தசமாம் கொடுத்தாலும், காணிக்க கொடுத்தாலும், ஆசீர்வதிக்கப்பட்ட நினைச்சுக்கிட்டாலும் வருகையில போக முடியாது. அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு நிக்கணும். அப்படியே கதவை திறந்துகிட்டு நிக்கணும். எப்போ வருவீர் இயேசுவேன்னு கேட்கணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக சொல்லணும். எப்போ மணவாளன் வருவார் அப்படிங்கிறதான வாஞ்சை இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஆயத்தம். முதலாவது அவர் வரும்பொழுது அவன் என்ன செஞ்சானா? ஓடி ஒளிஞ்சான். காரணம் என்ன? வஸ்திரம் இல்லாதிருந்தான். அவ வஸ்திரத்தை கலத்து போட்டேனுங்கிறார். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறதே உனக்கு தெரியல. முதல்ல நீ நிர்வாணின்னு உனக்கு தெரியணும். உனக்குள்ளதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னங்கிறது தெரியணும். உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் முதல்ல இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, அந்த வஸ்திரத்தை போடுங்க. அவ கழட்டி போட்டாலாமா, அதை போடுங்க. இப்ப போட்டுக்கிட்டு வாங்க, மணவாளனுக்கு முன்பாக நிற்பது எளிதாக இருக்கும். அல்லேலூயா. இதுதான் முதலாவது தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற வேலை. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டாவது, இப்ப வஸ்திரம் போட்டாச்சு. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இவங்க ரெடி ஆயிட்டாங்க. மணவாளனை சந்திக்க என்ன ஆயிட்டாங்க? ரெடி. வசனம் தெளிவா சொல்லுது, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. முதல்ல அவங்க என்னவா இல்ல? ஆயத்தமா இல்ல. ஓகே ரைட், அவங்க ஆயத்தப்படல. இப்ப ஆயத்தப்பட்டாச்சு, வஸ்திரம் போட்டாச்சு. மணவாளனை சந்திக்கிற கன்னிகைகள் இப்ப இவங்க ரெடி ஆயிட்டாங்க, வஸ்திரம் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் இவர்களிடத்திலையும் ஒரு குறை இருக்கிறதாக கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 25ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசி. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அப்ப ஆயத்தமாயிருந்தவர்கள் பிரவேசித்தார்கள். புறப்பட்டது எல்லாமே தான். இது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சதான ஒரு உவமை தான், நல்லா தெரிஞ்ச ஒரு உவமை தான். ஆனால் இந்த உவமையில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இவங்க ஆயத்தப்பட்டவங்க, அதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆயத்தப்படாதவங்க, வஸ்திரத்தை கலைஞ்சவங்க, நிர்வாணமா இருக்கிறவங்க, வஸ்திரத்தை தொலைச்சவங்க, அதாவது நிர்வாணம்னே தெரியாதவங்க. ஆனா இது அப்படி இல்லை. இது ஓகே, பர்ஃபெக்ட், பரவாயில்லைங்க. செய்தி எல்லாம் கேட்டோம், எங்க பாஸ்டர் போதிச்சாரு, எல்லாம் ஓகே தான், எல்லாமே பர்ஃபெக்ட். வஸ்திரத்தெல்லாம் போட்டாச்சு. இயேசு வருகிறார். எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடத்துறாங்க. 2 நாள் கூட்டம். வந்துட்டு போக போக நாங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கிறோம். எங்கள் தீவெட்டிகளை பிடிச்சுக்கிட்டு எப்போ பணவாளன் வந்தாலும் என்ன செய்வோம்? ஆமா, ரைட், ஓகே. ஆனால் இப்பொழுது வசனம் சொல்லுது, ஆயத்தப்பட்டவர்கள் அவரோடு கூட என்ன செஞ்சாங்களா? கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். இந்த ஆயத்தம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம தெளிவா சொல்லுவோம். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனாங்க, புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயத்தத்துல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் போகும்போதே ப்ரிப்பேர்டா போறாங்க. வருகை தாமதிச்சா, மணவாளன் வர்றதுக்கு தாமதிச்சா, அவர் வர வரைக்கும் எரிகிறதுக்கு எங்கிட்ட எண்ணெய் இருக்கணும். அவர் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அபிஷேகம் அவர் வருகிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற அக்கினியை எரிய வைத்துக் கொண்டே இருக்கணும், எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இப்ப இங்க வந்தவங்கள பாத்தீங்கன்னா எல்லாருடைய தீவட்டியுமே அணைகிற நிலைமையில் தான் இருந்துச்சு. எல்லாருடைய தீவட்டியும் அணை நிலைமை இருந்துச்சு. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 6வது வசனம் வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இப்ப சத்தம் கேக்குது. 7வது வசனம் சொல்லுது,
அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை, அப்ப எல்லாருடைய தீவெட்டியுமே கொஞ்சம் அணைய நிலைமையில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் தீவெட்டி அணைய நிலைமைக்கு போகுது. என்ன கேட்டா அப்படி போக கூடாது. அந்த அனல் என்ன செய்யணும்? எரிஞ்சிட்டே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற விளக்கு அணையாதிருக்க வேண்டும். விளக்கு என்ன செய்யணுமா? அணையாதிருக்க வேண்டும். எரிய வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறாரு. அப்ப நமக்குள்ள இருக்கிற விளக்கு என்ன செய்யணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கூட அணையிற இடத்துக்கு போகக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? இயேசு இப்ப சொல்லும் போது என்ன சொல்லணும்? கண்டிப்பா எண்ணெயே நீங்க இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது எண்ணெயை கொண்டு வராதவர்களை புத்தி இல்லாதவர்கள், எண்ணெயை கொண்டு வந்தவர்கள் புத்தி உள்ளவர்கள் சொல்லியிருக்கணும்ல. ஆனா அவர் சொல்லும் போது என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. வாசிங்க, 13வது வசனம் வாசிங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இப்ப இவங்க தூங்கினத தப்புன்னு சொல்றாரா, என்ன கொண்டு வராத தப்புங்கிறாரா? இவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். 5வது வசனம் வாசிங்க. மணவாளன் வரத்தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருந்து எண்ணெயை கொண்டு வாருங்கள்னு சொல்லிருக்கணும்ல. நியாயமா? அதான புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க வித்தியாசம். ஆனா இவர் சொல்லும் போது சொல்ற வார்த்தை என்ன? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்ப என்ன அர்த்தம் அவர் சொல்றது? எண்ணெய் கொண்டு வாங்கன்னு சொல்லணுமா, விழித்திருங்கன்னு ஜெபம் பண்ணணுமா? ஆனா இயேசு சொல்றார் தெளிவா, விழித்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணெய் கொண்டு வர்றது புத்தி. எண்ணெய் கொண்டு வர்றது புத்தி. இப்ப எண்ணெய் கொண்டு வராதவங்களை பத்தி பேசுவோம். இவங்களுக்கு புத்தி இல்லைன்னே வச்சுப்போம். இவங்களுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லைங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே புத்தி இருக்காது. கொஞ்சம் ஆள் அறிவாளியா இருப்பாங்க, கொஞ்சம் ஆள் எப்படி இருப்பாங்க? குறைவா இருப்பாங்க. ஆனா நீ விழித்திருந்தீனா, எதுக்காக விழிக்கணும்? தீவெட்டி அணைஞ்சு போகுமேன்றதுக்காக விழித்திருக்க கூடாது. மணவாளன் வர்றாருன்னு விழித்திருந்தால் உன் தீவெட்டி அணைந்து போகிறது உனக்கு தெரிந்திருக்கும். நீ போய் எண்ணெய் அப்பயே வாங்கிட்டு வந்திருப்ப. அதான் அந்த ஓமையுடைய விளக்கம். அவர் என்ன சொல்றாரு? மணவாளன் வருகிற நாளை நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவும் எப்படி இருக்கணும்? ரெடியா விழிச்சிருக்கணும். உங்களுக்குள்ள எது குறைவுபடுதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். தூங்குவேன். இந்த ஓமையை எல்லாரும் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நல்லா தூங்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எண்ணெயை வச்சுக்கிட்டு தூங்கணும். எப்படி? சர்ச்சுக்கு வந்துடணும், நீங்க பைபிளை கையில வச்சுக்கிட்டு சர்ச்சில் தூங்கலாம். இப்ப சர்ச்சுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க வந்துட்டாங்க, இவங்க வரல. அதெல்லாம் முக்கியம். வந்தவனுக்கும் வராதவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் வரல, செய்தி கேட்கல. இவன் வந்தும் செய்தி கேட்கல. ரெண்டு ஒண்ணு தானே. அவன் வரல சர்ச்சுக்கு, செய்தி கேட்கல. இவர் வந்து நல்லா தூங்கிட்டாப்ல, செய்தி கேட்கல. இவர் வந்து என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன அர்த்தம்? சபைக்கு வர்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விழித்திருந்து செய்தி கேட்கணும். ரெண்டு வகையான பசங்க இருப்பாங்க கிளாஸ்ல. ஒருத்தன் ஸ்கூலுக்கு வரவன் கிளாஸுக்கு எதுக்கு வரானா? படிக்க வருவான். இன்னொருத்தன் எதுக்கு வரவானா? அவன் பிடி கிளாஸ் விளையாடுறதுக்கு வந்திருப்பான். ஆனா கிளாஸ்ல உட்காந்து அட்டெண்டன்ஸ் போட்டுருவான். முடியும் போது பார்த்தா ஒருத்தன் ஃபெயில் ஆயிருப்பான், ஒருத்தன் பாஸ் ஆயிருப்பான். நான் எல்லா கிளாஸும் வந்திருக்கிறேன், நீ வந்தட படிக்கல. இப்ப என்ன சொல்லணும்? ஸ்கூலுக்கு நீங்கள் வந்துடுங்கள் அதை சொல்லணுமா, வந்து படிங்கன்னு சொல்லணுமா? அதைத்தான் இயேசு சொல்றாரு. நீ தீவட்டிய எண்ணெயை கொண்டு வர்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் விழித்திருப்பு. இங்க தீவட்டியை எண்ணெய் கொண்டு வர்றது மட்டும் அங்க இம்பார்ட்டன்ஸ் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆவி எண்ணெய், அப்ப என்ன அர்த்தம்? எண்ணெயை வச்சுட்டு தூங்கலான்னு அர்த்தமா? இல்ல. அதோட அர்த்தம் என்ன? நீ எண்ணெயை கொண்டு வர வேண்டியது அவசியம், புத்தி. அதை விட முக்கியம் விழித்திருக்க வேண்டியது. ஒருவேளை நீ விழித்திருந்து உன் எண்ணெய் குறைவுபடுகிறதா இருந்தாலும் கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியும். நீ என்ன செய்யலாம்? மணவாளன் வர்றதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடலாம். நீ அந்த சத்தம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்ன பண்ணுவீங்க? என்ன அப்படி கொஞ்சம் குறையும் போது, டே குறையிற மாதிரி இருக்கடா, ஆண்டவர் எப்போ வருவார் தெரியாது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்க அப்படின்னு ஓடி வந்துடணும். இதுதான் இங்க முக்கியம். விற்கிறவன் ரெடியா இருக்கிறான் என்ன கொடுக்கறதுக்கு, வாங்குறவனும் ரெடியா இருக்கிறான். டைமிங் தான் பிரச்சனை இங்க. இப்ப விழித்திருந்தா அந்த டைமை நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஆளு, ஊழியத்துக்கு வந்துட்டோம், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் சர்ச்சில் மூப்பரு, எங்க பாஸ்டருக்கு எனக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீ விழித்திருக்கியான்றதான் முக்கியம். உனக்குள்ள இருக்கிற குறை என்னன்னு தெரியுமா? உன் என்ன அணைதான் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட் உனக்கு தெரியுமா? எதை பத்தியாவது கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா?
இன்னைக்கு நாம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? நித்திரை மயக்கம். ஆனா நமக்கு என்னது? நாங்க எதிர்கொண்டு போயிட்டோம். நாங்க ரெடியா தான் இருக்கிறோம். எங்க கையில தீவட்டி இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, தீவட்டி இருக்கிறது நல்லது, எண்ணெய் இருக்கிறது நல்லது, விழித்திருக்கிறது அதை விட முக்கியம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு எதிர்கொண்டு போவது மட்டும் அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். போகாதவனுக்கும் போனவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு குரூப் போச்சு, ஒரு குரூப் போகல. ஆனால் போகாதவனும் கதவு அடைக்கப்பட்டவன் தான், போயும் கதவு அடைக்கப்பட்ட ஒரு குரூப் இருக்கு. சபைக்கு வராம நரகத்துக்கு போற ஒரு குரூப் இருக்கு, சபைக்கு வந்தும் கைவிடப்படுகிற ஒரு குரூப். சர்ச்சுக்கு வந்ததுனால மட்டும் நீங்க என்ன செஞ்சிட முடியாது? வருகையில போயிட முடியும்னு சொல்ல முடியாது. இயேசுவை தெரிஞ்சதுனால மட்டும் வருகையில போயிடும்னு சொல்லிட முடியாது. நீங்க ஒரு சர்ச்சில் மெம்பரா இருக்கிறதுனால மட்டும் வருகையில போயிடும்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதிர்கொண்டு போக புறப்பட்ட கன்னிகைகள், ஆனால் விழித்திருக்கிறவளா இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விழிப்பு இருக்குதா? நீங்க தூங்குனீங்கன்னா என்ன நடக்குமா? வசனம் சொல்லுது, மத்தேயு 13:24 வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இப்ப நித்திரை பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குது தெரியுதா? நித்திரை பண்ணும்போது அவன் என்ன பண்ணிடுவானா? களைகளை விதைத்து விட்டு போயிடுவானா. களைகள் என்பது கள்ள உபதேசத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஏன் நீங்க நித்திரை பண்ணக்கூடாது? ஆண்டவர் சொல்றார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்ன நாளைகளே மனுஷகுமாரன் வருவார் என்று அறியாதிருக்கிறபடியினாலே. அதோட அர்த்தம் என்ன? நீ எண்ணெயை வச்சுக்கிறதுனால தூங்கலான்னு அர்த்தம் இல்லை. ஆவிக்குரிய சபையில இருக்கிறதுனால தூங்கலான்னு அர்த்தம் இல்லை. ஆவிக்குரிய சபையில இருக்கிறதுனால எப்படி இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை. யூ மஸ்ட் பி அவேக், ஆல்வேஸ் யூ மஸ்ட் பி அவேக். விழித்திருந்து உங்க ஆத்மா என்ன செஞ்சிருக்கணும்? விழித்திரு. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் நித்திரை பண்ணினேன், என் ஆத்மா விழித்திருக்கிறது. மனவாட்டி சொல்றா, படுத்துட்டேன் ஆனா என் ஆத்மா விழிச்சுதான் இருக்குது. இதுல நீ என்ன செய்ய முடியாது? என்ன எந்த களைகளையும் விதைக்க முடியாது. படுக்கிற காலம் வரும், கொஞ்சம் சோர்வு வரும், எல்லாம் ஓகே தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருங்கள், படுக்காதிருங்கள்னு சொல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? விழித்திருங்கள். யூ மஸ்ட் பி ஆல்வேஸ், எப்பவும் ஒரு விழித்திருக்கிற ஒரு அனுபவம். நீ கொஞ்சம் தூங்கின, கொஞ்சம் நான் சொல்றேன், அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்றேன், இந்த கடைசி காலத்துல கொஞ்சம் நீங்க கர்த்தரை விட்டு விலகுனீங்கன்னா, லைட்டா நான் சொல்றேன், கொஞ்சம் விலகுனீங்கன்னா பிசாசு உள்ள பூந்து கலைகளை விதைச்சிருவான். ஏன்னா இது கடைசி காலம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். இந்த கடைசி ஒரு 5 வருஷமா நான் பார்க்கிறேன், சின்ன இடம் கொடுத்தா போதும் உள்ள பூந்துறான். அப்படியே அந்த குடும்பத்தையே தட்டி தூக்கிடுறான். அந்த குடும்பத்துடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் எல்லாத்தையும் தூக்கிடுறான். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நேரம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு ராணுவக்காரரு ஒரு யுத்தம் இல்லாத காலத்துல அவர் வந்து பார்டரை பாதுகாத்துட்டு உட்காந்துருப்பார். ஆனா சின்சியரா தான் இருப்பார், அப்படியே இருப்பார். அதே நேரத்துல தீவிரவாதிகள் உள்ள நுழையிறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு? இன்னும் டபுள் மடங்கு கண்ணுல விளக்கண்ண ஊதிட்டு பார்ப்பாரு, சின்ன சத்தம் கட்டா கூட பார்ப்பாரு. அந்த மாதிரி இடத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். இதுவரைக்கும் இருந்தது எப்படி தெரியாது, ஆனா இப்போ தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று கருதி அவன் என்ன செய்யறானா, அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். நீ சின்ன சான்ஸ் கொடுத்தன்னு வச்சுக்கோ, தட்டி தூக்கிடுவான். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ விழித்திருக்க வேண்டிய இடத்துல இப்ப இருக்கிற. ஏன்னா நீ கொடுக்கிற சின்ன கேப் கூட பிசாசு உள்ள வருவதுக்கு என்னவாயிடுது? வாய்ப்பாயிடுது. அவன் திருடன் பாருங்க. நம்ம வந்து நல்லவங்களை முழு கதவை திறந்து வரவேற்றாதான் உள்ள வருவாங்க. சிலர்லாம் பாருங்க, வரவேற்பு சரியா இல்லாட்டி கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க கதவை திறந்து வான்னு சொல்லாட்டி கூட கோச்சிட்டு போறவங்களா இருக்காங்க சொந்தக்காரங்க. போற வான்னு கூட சொல்லலன்னு. அது நம்ம ஆண்டவர் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுவாரு, கதவை திறந்து வான்னு சொன்னதான் உள்ள போவார். ஆனா இவன் திருடன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சின்ன கேப் திருடன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பின்னாடி கொல்ல கதவு பக்கம் சின்ன கதவு உள்ள போறதுக்கு வழி இருந்தா அது வழியா உள்ள வந்துருவான். அவன் அதான் ஆண்டவர் சொல்றாரு, பக்க வழியா நுழைகிறான் நான் திருடன். அப்படித்தான் பிசாசு உன் வாழ்க்கையில பக்க வழியா நுழைஞ்சிருவான். நீ சின்ன கேப்பு கொஞ்சம் ஏமாந்த தட்டி தூக்கிடுவான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு காவலோட உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. சில நேரங்கள்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அல்லது காலேஜில் படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது சில இடங்களுக்கு போங்க, சில இடங்கள் வேண்டானா வேண்டாம்.
இல்லைங்க நான் பர்ஃபெக்ட் தான், என்னை எதுவும் அசைக்காது, அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் பேச முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம கரெக்டாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் தப்பாக இருக்குது. இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம பிள்ளைகளாலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனாக இருக்க முடியல. ஏன்னா புயல் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று நாம கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லையா நம்மளை தற்காத்து கொள்ளணும். சில பாவங்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்க சொல்றாரு, சில பாவத்துக்கு விலகி ஓட சொல்றாரு. அப்படிதான் சொல்றது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், சில பாவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு விலகி ஓடுங்கள். அந்த சில விஷயத்துக்கு, ஓட வேண்டிய விஷயத்துக்கு நீ ஓடணும். ஆண்டவர் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கப்பலின் அந்த படகின் முன்னணியில் படுத்திருந்தார்னு அர்த்தம். சொல்லுவாங்க எது வீக்கஸ்ட் பார்ட்டோ அங்கே கர்த்தர் இருப்பாராம் உன்னை பாதுகாக்கிறதுக்கு. நீ அவருக்கு ஒத்துழைக்கணும். நீங்க போய் என்ன செய்யக்கூடாது, அந்த வீக்கஸ்ட் பார்ட்ல உட்காந்துக்க கூடாது. உட்காந்துட்டு எல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் என்ன எதுவும் செய்யாது. சில இடத்துக்கு ஆண்டவர் போக வேணாம்னா போகக்கூடாது, அவ்வளோதான், நிறுத்திடணும், ஸ்டாப். ஏன்பா, உன்னை ஆண்டவர் நீ உனக்கு அந்த இடத்துல கிடைக்கிறதான சில ஆசீர்வாதங்களை விட உன் ஆத்மா கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானது. நீ அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் கூட வாழலாம், ஆனா கர்த்தரோட ஆத்மா இல்லாமல் நீ வாழவே முடியாது. சில விஷயங்கள் ஆண்டவர் போக சொல்றாரா, போயிடுங்க. தள்ளி போக சொல்றா, தள்ளி போயிடுங்க. ரிஜெக்ட் பண்ண சொல்ல, ரிஜெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால கொஞ்சம் நஷ்டம் வருதா, நீங்க கர்த்தருக்கு ஏதாவது விட்டீங்கன்னா கர்த்தர் அதை பல மடங்கு உங்களை கனப்படுத்துவார். இவன் எனக்காக இதை வேணான்னு சொல்லிட்டு வந்தானே, அவனுக்கு பிடிச்சதை வேணான்னு சொன்னானே, இந்த உலகத்துல அவனுக்குன்னு விருப்பமானது அந்த விஷயம் இருக்குது, ஏதோ ஒண்ணு அதை எனக்காக வேணான்னு சொன்னானே அப்படின்ட்டு அதை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளார். நீங்கள் விடுவது கொஞ்சமாக இருக்கும், கர்த்தர் கொடுப்பது அதிகமாக இருக்கும். ஆனா நீங்க இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு அங்க இருந்தீங்கனால் ஒரு நாள் விழுந்து போவது காரணமாக இருக்கும். கர்த்தர் ஒரு இடத்த விட்டு போக சொன்னா போங்க, அவ்வளவுதான், அது நல்லது. அல்லேலூயா. நீங்கள் எதிர்கொண்டு போவது முக்கியம் அல்ல, வஸ்திரம் தரித்திருப்பது முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், எதிர்கொண்டு போறீங்க ஆனால் நித்திரை மயக்கமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, எண்ணெயை கொண்டு போ, அதே நேரத்தில் விழித்திரு, ஆவியில நிரம்பிரு, அபிஷேகத்தில் இரு. அட் த சேம் டைம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏமாந்தீங்க, கலைகளை கொண்டு வந்து விதைச்சிருவாங்க. இயேசு தெளிவா சொன்னாரு, புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தன் புத்தி இல்லாதவன் தான், இன்னொருத்தன் புத்தி உள்ளவன் தான். அவன் எதிர்கொண்டு போக புறப்பட்டவன் தான், மணவாளனை சந்திக்க போனவன் தான். ஆனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்துட்டினா உங்ககிட்ட இருக்கிற குறை என்னங்கிறது புரிஞ்சிடும். விழித்திருந்தால் நீ வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது உனக்கு புரிஞ்சிடும். ஆனா சபைக்கு நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதே தெரியல. விழித்திருந்தா அந்த மணவாட்டி சொல்றா, நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன். கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு ஆயத்தம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக அவரை சந்திக்கிறவன் அவர் கொடுத்த வஸ்திரத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்வாரு, நான் உனக்கு நான் கொடுத்ததை நீ நான் வருமளவும் பற்றி கொண்டிரு, அதை வச்சுக்கணும். ரெண்டாவது, நீ வச்சிருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அவர் வர வரைக்கும் எங்கிட்ட இருக்குதுன்னு அதில் கரை திரையெல்லாம் ஏற்படுவதற்கு என்ன செய்யக்கூடாது, அனுமதி கொடுக்கக்கூடாது. கரை திரையற்ற மணவாட்டி வஸ்திரம். அவர் வரும்பொழுது எதிர்கொண்டு போகிறவர்கள் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர் வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிற நேசருடைய சத்தம். இது சத்தம் கேட்கிறது. நீ சத்தத்தை கேட்டு என்ன செய்யற? அவன் ஒளிந்தான், ஓடி ஒளிந்தான். இவ படுத்திருக்கிறா, துறக்கல, சபை கதவை திறக்கல. காரணம், தான் நிர்வாணம் என்பதே அதுக்கு தெரியல. ஆண்டவர் ஒன்று அதை பார்த்து கேட்கிறார். ஒப்பு கொடுப்போமா? உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. மணவாளனை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களா? மணவாளனை சந்திக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்களா? முதல்ல அதான் முக்கியம். இல்ல மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறீங்களா? இல்ல கதவுக்கு பின்னாடி படுத்திருக்கிறீங்களா? அதான் கர்த்தர் கேட்கிறார். ஒப்பு கொடுத்து. ரெண்டாவது, படுத்திருந்த மணவாட்டி இப்பொழுது நித்திரை மயக்கம் கொண்டாள். என்ன தீவெட்டி அணைஞ்சு போறது கூட அவளுக்கு தெரியல. கடைசியா கலைகள் விதைக்கப்பட்டு விட்டது. நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நாம விழிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை விழிப்பா இருப்பதாக. இன்னும் கொஞ்ச காலம்தான். கதவை திறக்கிற கூட்டத்தில் நீங்கள் நானும் காணப்படும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதால்
ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் காணப்பட கிருபை பாராட்டு. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.